காலங்காத்தால பல்ல மட்டும் விளக்கிட்டு சாப்பிட்டா இந்த கோலா உருண்டையை தான் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நானும் என் பொண்டாட்டி கிளம்பி போயிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கோலா உருண்டை ஒரு நாளைக்கு வேர்ல்டு ஃபுல்லா 20 லட்சம் கோலா உருண்டை விற்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த கோலா உருண்டையில அண்ட் எங்க விற்கிறாங்க தானே கேக்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். IKEA 1943 ஸ்வீடன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 1970 இவங்க இன்டர்நேஷ்னலி நிறைய கடை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் மெயினாக அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே நம்மளே அசம்பிள் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் உள்ளே வந்திருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க 400 கடை வச்சுருக்காங்க. இதில் மெயின் ஹைலைட் என்னன்னா அவங்க கடைக்குள்ளாரையே கொண்டு வந்த சாப்பிட்ற ஐட்டம் தாங்க. இந்த கடையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் நான் சொன்ன அந்த கோலா உருண்டை தாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஸ்வீடிஷ் மீட் பால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மீட் பால்னோடனே ஆட்டுக்கறி இல்லைங்க, மாட்டுக்கறி தான். இதுக்கு வேர்ல்டு லெவலில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த ஃபுட் கோர்ட் கான்செப்ட் அந்த ஓவரால் IKEA எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலுக்கு கூட்டு போகுதுங்க. இது வெறுமன ஃபர்னிச்சர் ஷாப்பிங் மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே உட்காந்து நல்ல வயிறு நிறைய சாப்பிடவும் செய்யலாம். அதுவும் ஸ்வீடிஷ் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னா சொல்லவா வேணும். அதுதான் இந்த ஃபுட் கோர்ட்டோட கான்செப்ட். IKEA பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். IKEAவில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பில்லி புக்கேஸ் அப்படிங்கிற புக்கேஸ் தான் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். அது எவ்வளோ ஃபேமஸ்னால் ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் ஒரு பில்லி புக்கேஸ் செல் ஆகுதுங்க. 1 2 3 4 5 இப்போ ஒரு பில்லி புக்கேஸ் சேல் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது IKEAவோட டூர் இல்லைங்க. நம்ம வந்திருக்குது IKEAவோட ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. செக்மெண்ட் 2 அரைவிங் அட் IKEA. நம்ம டெஸ்லா குட்டியை பார்க் பண்ணியாச்சு. மணி 12 தான் ஆகுது. அதுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இதில் நிறையா பேர் எங்களை மாதிரி சாப்பிட்றதுக்கு மட்டும் வர்றவங்களும் உண்டு. சோறு தானேங்க முக்கியம். ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஸ்வீடிஷ் சாப்பாடு தாங்க கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் குசைன் ஃபுட் இவ்வளோ சீப்பாக நீங்கள் எந்த ஹோட்டல்லையும் சாப்பிடவே முடியாதுங்க. நாங்கள் நார்மலாக 5 பேர் இந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டா என்ன வருமோ அதில் வெறும் 20% தாங்க இங்கே வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நான் வெளியே போய் ஹோட்டலில் $100 சாப்பிட்டேன்னா இங்கே எனக்கு வெறும் $20 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் குசைன் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, சீப்பாகவும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, வெளியவும் டைனிங் பண்ண மாதிரி ஆச்சு, ஷாப்பிங்கும் வந்த மாதிரி ஆச்சு. ஒரு கல்ல எத்தனை மாங்காய் அடித்தேன் பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. செக்மெண்ட் 3 தி ஆம்பியன்ஸ். அப்படியே பேசிட்டு உள்ள வந்தாச்சு. ஆத்தாடி, நம்மள மாதிரி ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க போலயே. உட்கார்றதுக்கு இடம் இருக்குமான்னு தெரியல. சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸை பாருங்க. ஒரு ஃபர்னிச்சர் கடையில் எவ்வளோ பெரிய சாப்பிட்றதுக்குன்னு இடம் ஒதுக்கியிருக்காங்க பாருங்க. அட் அ டைமில் எப்படியும் 100 to 200 பேருக்கு மேலே சாப்பிட்லாங்க. அண்ட் ஆம்பியன்ஸை கூட பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் சோஃபாவில் உட்காந்துக்கலாம், இல்லை கப்பலாக வந்தால் இங்கே பாருங்கள் டேட்டிங் செட்டப்பில் ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே உட்காந்து சாப்பிடலாம். இல்லை தனியாக வந்தாலும் இந்த மாதிரி செவுத்தை பார்த்து உட்காந்து கூட சாப்பிட்லாங்க. சரி, நாங்கள் வந்தது 5 பேர். முதல்ல ஒரு பெரிய இடத்த பிடிப்போம். என் பையனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் குட்டி சேர் வேணும், இல்லைனா கோலா உருண்டெல்லாம் கொத்துக்கறி ஆகிரும். ஓகே, ஃபைனலி உக்காந்தாச்சு. செக்மெண்ட் 4 ஹவு டு ஆர்டர் அ ஃபுட். இங்கே மிச்ச ஹோட்டல் மாதிரி சர்வர் அண்ட் வெயிட்டர் இருக்க மாட்டாங்க. 200 பேருக்கு எத்தனை வெயிட்டர் போடுறது? இது ஃபுட் கோர்ட் ஸ்டைல் தான். அண்ட் எனக்கு இதில் பிடிச்சதே இந்த ட்ராலி தான். இங்கே பாருங்கள் எத்தனை ட்ராலிஸ். ஓகே, நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ஆர்டர் பண்ண போகலாம். திருப்பதியில் கியூ நிற்கிற வைக்கிறதுக்கு ஒரு செட்டப் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு செட்டப் தான். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரே எடுத்துக்கலாம். நம்ம எப்படியும் 3 ரேக்லேயும் ஃபில் பண்ணிடும். ஸோ 3 ட்ரே எடுத்துக்கும். 1 2 3. செக்மெண்ட் 5 ஃபுட் செக்ஷன். ஃபர்ஸ்ட் டெசர்ட்டு. இதுதான் ஆல்மண்ட் கேக். எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, சும்மா பார்க்கும் போதே நாக்கு எச்சி ஊறுது. நெக்ஸ்ட் கேரட் கேக். எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கும் போது டாக்டர் பால் தான் ஞாபகத்துக்கு வராரு. சரி, எதுக்கு வம்பு, வச்சிருவோம். நெக்ஸ்ட் சாக்லேட் கேக். ஜி ப்ளீஸ் ஜி, ஆல்ரெடி ஃபாஸ்டிங் இருந்துட்டு தான் வந்திருக்கோம். நேற்று 6 மணிக்கு சாப்பிட்டது, இன்னைக்கு 12 மணிக்கு தான் சாப்பிட்றோம். நடுவில் யோகா கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். கைண்ட்லி கிராண்ட் அஸ் 1 day லீவ். அதெல்லாம் நம்ம ஹெல்த்ஸா டாக்டர் பால் லீவ் அப்ரூவ் பண்ணிடுவார். அண்ணனுக்கு சாக்லேட் கேக் ஒன்று பார்சல். கடைசியாக ஆப்பிள் கேக் வேறு இருந்துச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ.
ஓகே, நெக்ஸ்ட் எக் சாண்ட்விச். இதெல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரிட்டன் பேக். இது என்ன ஆத்தாடி, வெஜிடேரியனா? வெஜ் நல்லதுதான், வெஜ் நல்லதுன்னு சொல்லல. ஆனா எனக்கு ஒத்துக்காது, உடம்புக்கு ஒத்துக்காது. வெஜ் சாப்பிட்டா டபார்னு வாந்தி வர மாதிரி இருக்கும், தலை சுத்தும், ஒரு மாதிரி. எனக்கு வெஜ் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி கோளாறு. சாரி, யூ ஆர் ரிஜெக்டட். சரி, நெக்ஸ்ட் மெயின் மீல்ஸுக்கு போயிடுவோம். குட்டீஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மீல்ஸ் வச்சுருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் ஜென்ரலாக மேக் அண்ட் சீஸ், ஃப்ரைஸ், இல்லைனா அந்த கோலா உருண்டையை ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் ஜூஸ் ஒன்று வரும், ப்ளஸ் பியூரின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. நம்ம ஒரு பாயசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ பெரியவங்களுக்கான மெயின் டிஷ்ஷை ஆர்டர் பண்ணலாம். நம்ம என்னதான் ஸ்வீடிஷ் கடைக்கு வந்தாலும் இப்போ நான் ஆர்டர் பண்ண போகிற ஐட்டம் கனடாவில் எந்த கடையில் போனாலும் கண்டிப்பாக இது இருக்குங்க. அதுதான் நம்ம பூட்டின். இதை சில பேர் பூட்டின்னு சொல்லுவாங்க, ஆர் பவுட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஐட்டம் ஒன்றுமே இல்லைங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே கிரேவின்னு ஒன்று ஊற்றுவாங்க, அப்புறம் கொஞ்சம் சீஸ் கர்டுன்னு சொல்லி போடுவாங்க. அந்த கிரேவி எந்த அளவுக்கு ஊற்றுறாங்க அந்த அளவுக்கு தான் இது டேஸ்டியாகவே இருக்கும். நம்மளாம் எக்ஸ்ட்ரா சால்னா கேட்டால் பரம்பரை. நான் எக்ஸ்ட்ரா கிரேவின்னு சொல்லி தாங்க வாங்கியிருக்கேன். பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, பாப்பாவுக்கு மேக் அண்ட் சீஸ் வந்துருச்சு. அண்ட் இதுதான் நம்ம தேடி வந்த அந்த உலக ஃபேமஸ் கோலா உருண்டை. அதில் இருக்கிறது பச்சை பட்டாணி. அண்ட் அந்த மஞ்சளாக இருக்கிறது என்னன்னு கேட்குறீங்க? வெறும் மேஷ்டு பொட்டேட்டோ. அதாங்க நம்ம ஊரில் பல்லு போன கிழவிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு கூழ் மாதிரி ஆக்குவாங்க. அந்த மாதிரி உருளைக்கிழங்க கூழ் மாதிரி ஆக்கியிருக்காங்க. அப்புறம் மட்டன் மாதிரியே வெஜிடேரியன்லேயும் ஒரு உருண்டை இருக்குது. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கியாச்சு. இப்போ தான் பாதி தூரமே வந்திருக்கோம், இன்னும் பாதி கடல் தாண்ட வேண்டியது இருக்குது. வாங்க அடுத்த ஐட்டத்துக்கு போகலாம். அடுத்து என்ன இருக்குது? கார்லிக் பிரெட். இதுவும் சூப்பராக இருக்கும். இதில் 2 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இந்த ஐட்டம் பாருங்கள். அண்ட் இது பேர் மெடாலியன். இது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்காதீங்க, தெரியாது. பட் உள்ள இன்க்ரீடியன்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க, உருளைக்கிழங்கும் சீஸும் இருக்கும். இது இல்லாமல் சமோசா அண்ட் ஸ்ப்ரிங் ரோல் இருக்குங்க. ஓ மை காட், 6 நாள் இந்தியன் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்றோம். அண்ட் ஃபார் ஷுர் ஸ்வீடன்காரனுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது, கன்ஃபார்ம். ஸோ நீ அங்கேயே இரு, நான் வேறு ஐட்டத்துக்கு போகிறேன். அடுத்து என்ன? சூப் வச்சுருக்காங்க. அதுக்கு சைட்ஸாக ஒரு பன்னும் கொடுக்குறாங்க. 2 சூப் இருக்குது, சிக்கன் சூப் அண்ட் டொமேட்டோ சூப். ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் நாங்கள் எடுக்கலைங்க. அண்ட் இதில் கேக்கு, எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மஃபின்ஸு, குக்கீஸு. எப்பா, இதெல்லாம் பார்த்தாலே வயிறு ஃபுல்லாகுதே. சரி, பில்லு போடுற நேரம் வந்தாச்சு. ஐயோ, ஒரு முக்கியமான ஐட்டம் மறந்துட்டேனே. ஜூஸுக்கு கிளாஸ் எடுக்கணும், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி, இப்போ நம்ம போய் நம்ம ட்ரிங்க்ஸை ஃபில் பண்ணலாம். இந்த ஊரில் சாப்பிட வந்தால் மட்டும் நம்மளுக்கு மூளை காய்ச்சலே வந்துடுங்க. எந்த ஐட்டம் எடுத்தாலும் அதில் ஏகப்பட்ட வெரைட்டி. இப்போ இந்த ட்ரிங்க்ஸில் என்ன ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறதுன்னு தான் கன்ஃபியூஷனு. அதுவும் இந்த பேரை பாருங்கள், வாயிலே நுழையாது. நமக்கு தெரிஞ்சது கோலா ஒன்று தான், அதையே எடுத்துப்போம். சரி, இப்போ சாப்பிட போகலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து டேபிளில் வைப்போம். One hour later. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. டேய், சாப்பிட்றத ஏன்டா காட்டலன்னு தானே கேட்குறீங்க? உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அதான். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஏரியா இருக்குது. எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இங்கே ட்ரிங்க்ஸ் வேணாலும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் ரவுண்டாக ராஸ்பெரி வந்து எடுத்தேன். அப்புறம் வேணும்னா காஃபி கூட ஃபில் பண்ணிக்கலாங்க. அண்ட் அதுலேயும் வெரைட்டி. செக்மெண்ட் 6, இதுதான் கடைசி செக்மெண்ட், ஷாப்பிங். இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்களோ அது எல்லாத்தையும் அவங்க பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. அண்ட் இது இல்லாமல் நிறைய ஐட்டம் தனியாக விற்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சாக்லேட்டை எப்படி குமிச்சு வச்சுருக்காங்கன்னு, ஆத்தாடி. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சால்மன் மீன் வச்சுருக்காங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான மீனுங்க. இங்கே பாருங்கள், வெறும் 400 கிராமு கிட்டத்தட்ட $17 போட்டிருக்காங்க. 17 × 60 எவ்வளோ? நீங்களே போட்டுக்கோங்க கணக்கு. இது இல்லாமல் குக்கீஸ் இருக்குங்க. அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம ஊர் நன்னாரி சர்பத் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, பூவில் செஞ்சுருக்காங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியலையே. இது 2 பெர்ரீஸு, ஸோ அது தெரியுது. இதெல்லாம் இன்னொரு நாள் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது இல்லாமல் ஜாம் இருக்குது, சாஸு, ஊறுகாய், அதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டி. எத்தனை?
சரி வாங்க கிளம்பலான்னு பார்த்தா இப்போதான் என் பொண்டாட்டி எந்த ஒரு லஞ்சையும் ஐஸ்கிரீமோட தான் முடிக்கணும் அப்படின்னு புதுசாக ஒன்று கொண்டு வரான். அப்புறம் லைனில் நின்று யோகட்டில் செஞ்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒன்று வெண்ணிலா ஐஸ்கிரீமோட தான் முடித்தோம். இப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, கண்ணை கட்டுது, பேசாமல் டெஸ்லாவில் ஆட்டோ பைலட்டை போட்டு அதையே ஓட்ட விட்டுற வேண்டியதான். காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூக்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை கொண்டு வர போகிறேன். நம்ம சேனலுக்கு இதுதான் ஜானர், இதான் நீஷன் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே கண்டென்ட் தான். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் பிரிங்கிங் யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் த வே ஃப்ரம் கேனடா டு இந்தியா. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. I will see you in another video. Until then, signing off.